Welcome back students. Unit 1 Food We Eat Malar Workbook Answers. First பார்த்தீங்கன்னா read and tick the correct sentence for the picture. 1.1 இது வந்து அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் வந்து ராஜு wears a hat. செகண்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் the crow sits on the tree. தேர்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் the pup sleeps under the chair. And the fourth picture, the leaf is green, is the right answer. Next, 1.2, look at the picture, choose, write and match. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த பிக்சரை பார்த்தோன்னே ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் எழுதிட்டுனா தப்பாயிடும். சென்டென்ஸை ரீட் பண்ணி அங்கே என்ன வேர்டு வரும்னு சூஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா பிக்சர் கூட மேட்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீ ஆஸ் அன் அம்ப்ரெல்லா. நெக்ஸ்ட் த டேஷ் இஸ் டால். இங்கே ரைட் ஆன்சர் வந்து த ட்ரீ இஸ் டால். நெக்ஸ்ட் ஷீ ரைட்ஸ் இன் த டேஷ். அப்போ அங்கே என்ன வரணும்னா நோட் புக். ஃபோர்த் வந்து த டேஷ் செயில்ஸ் ஆன் த சி, த ஷிப் செயில்ஸ் ஆன் த சி. இது மாதிரி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட் பிக்சர் ஷீ ரைட்ஸ் இன் த நோட் புக் தான் ரைட் ஆன்சர். செகண்ட் பிக்சர் த ஷிப் செயில்ஸ் ஆன் த சி. தேர்ட் பிக்சர் த ட்ரீ இஸ் டால். அண்ட் த லாஸ்ட் ஒன் ஷீ ஹாஸ் அன் அம்ப்ரெல்லா. நெக்ஸ்ட்டு 1.3 இது மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரைட் எ சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்கே கொடுத்துருக்கிற பிக்சருக்கு எதனா ஒரு சென்டென்ஸ் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு த கேரட் இஸ் ஆரஞ்ச் இன் கலரும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா த கேரட் இஸ் க்ரன்ச்சி. செகண்ட் த எலஃபண்ட் இஸ் பிக். தேர்ட் ஒன் திஸ் இஸ் எ வீணானும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா த வீணா இஸ் ப்ரௌன் இன் கலரும் எழுதலாம். லாஸ்ட் வந்து த அம்ப்ரெல்லா இஸ் கலர்ஃபுல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.4 இதுவும் மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். இப்போ ஃபஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னா இ பிளேஸ் வித் எ கைட். செகண்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் த டாக் ஈட்ஸ் அ பன். தேர்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் ஷீ டிரைவ்ஸ் அ கார். நெக்ஸ்ட்டு 1.5 இது வந்து மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி யூஸிங் த பிக்சர் க்ளூஸ். இவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் எதனா ஒரு மிஸ்டேக் இருக்கும். அது என்ன மிஸ்டேக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஹீம் பிளேஸ் வித் த டால்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தப்பு. என்ன ஆன்சர் வரணும்னா டால்ஸ்க்கு பதிலாக கைட்ஸ் வரணும். ரஹீம் பிளேஸ் வித் த கைட்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா த கேட் வேர்ஸ் அ க்ரீன் கேப். அதில் வந்து க்ரீன் வராது, ரெட் கேப்புன்னு வரணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் த கேட் வேர்ஸ் எ ரெட் கேப். நெக்ஸ்ட் அகெயின் தேர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் ஈகிள் சிட்ஸ் ஆன் த பிரான்ச். பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஈகிள் கிடையாது, ஆல் தான் இருக்குது. ஸோ ஈகிளை ரவுண்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஆல் எழுதணும். அண்ட் ஆல் சிட்ஸ் ஆன் த பிரான்ச் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1.6 இதுவும் பார்த்தீங்கன்னா மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன். த ட்ரீஸ் ஆர் டால். த லிட்டில் கேர்ள் வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ். த ஃப்ளவர் இஸ் கலர்ஃபுல். த சன்ஃப்ளவர் இஸ் எல்லோ இன் கலர். த ட்ரீஸ் ஆர் பிக். இது மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு டே 2 ஆக்டிவிட்டி 1.7 ரீட் அண்ட் மேட்ச். இது வந்து அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் பிரிஞ்சால்ஸ். திஸ் இஸ் அன் ஆல். These are balls. These are boats. This is a watermelon. இது மாதிரி நம்ம சென்டென்ஸ் ரீட் பண்ணி அந்த பிக்சர்ஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1.8 ஷேட் அண்ட் ரைட். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மேன் சவுண்ட்ஸ் லைக் வேன். பேன் சவுண்ட்ஸ் லைக். அந்த சவுண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ரேன். ரேன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் pig sounds like wig. Dig sounds like big. Big is the right answer. B-I-G, big. Third one, cot sounds like lot. Pot sounds like dot. D-O-T, dot. Next fourth one, pen sounds like den. Men sounds like hen. Next 1.9 இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் திஸ் ஆர் தீஸ் அண்ட் ரைட் த கலர்ஸ்.
நம்ம சென்டென்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பிக்சரை பார்த்து திஸ் வருமா தீஸ் வருமானு கண்டுபிடிச்சி எழுதிட்டு செகண்ட் சென்டென்ஸில் அதுக்குரிய கலர் எழுதணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஷர்ட், இட் இஸ் ப்ளூ. தேர்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் கார்ஸ், இங்கே நிறைய கார்ஸ் கொடுத்துருக்கறதால தீஸ் எழுதணும். நெக்ஸ்ட் அதனுடைய கலர் எழுதணும், தே ஆர் க்ரீன். நெக்ஸ்ட் இங்கே ஒரே ஒரு அம்ப்ரெல்லா கொடுத்துருக்கறதால திஸ் இஸ் அன் அம்ப்ரெல்லா. நெக்ஸ்ட் சென்டென்ஸில் அதனுடைய கலர் எழுதணும், இட் இஸ் ரெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.10 ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் த டாக் இஸ் ஆன் த லாக். செகண்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் த hen இஸ் ஆன் த பெட். தேர்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் த cub plays with the pup. ஃபோர்த் பிக்சருக்குரிய ஆன்சர் த pig digs the ground. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.11 rearrange the jumble words and make meaningful sentences. இது மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்குரிய ஆன்சர் ரேணு likes to eat a jackfruit. செகண்ட் சென்டென்ஸ் my father gave me a pen. Third sentence Raju has 3 blue cars. And fourth sentence Akila meets a friend in the park. Next 1.12 look at the picture and complete the passage. இந்த பிக்சரை பார்த்து நம்ம கீழே இருக்கிற பேசேஜ் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்குரிய க்ளூஸ் பார்த்தீங்கன்னா பிக்சருக்கு சைட்லேயே கொடுத்துருக்காங்க. I am Anbu, this is my hut. My pet dog plays with its pup. My pet cat sleeps on the rug. The red hen walks with its chicks. My dad and mom collect figs from the fig tree. I love my farm. Next 1.13 read the sentences and tick right if correct and cross if wrong. இது பார்த்தீங்கன்னா அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் த கேரட் இஸ் கிரன்ச்சி இஸ் ரைட். செகண்ட் சென்டென்ஸ் த லெமன் இஸ் ஸ்வீட், தப்பு. லெமன் இஸ் சோர் தான் வரணும், அதனால தப்பு போடணும். தேர்ட் சென்டென்ஸ் த ஆரஞ்ச் இஸ் ஜூசி, ரைட் ஆன்சர். ஃபோர்த் சென்டென்ஸ் த பிக்கிள் இஸ் சால்ட்டி. பிக்கிள்னா ஊறுகாய், சால்ட்டியாக தான் இருக்கும், உப்பாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் சென்டென்ஸ் த பாம் கேண்டி இஸ் பிட்டர், அது வந்து தப்பு. பாம் கேண்டி வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அப்போ நம்ம அங்கே தப்பு போடணும். நெக்ஸ்ட் 1.14 ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். இது அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இட் இஸ் ஸ்பைசி. ஆப்ஷனில் கியூக்கம்பர், லெமன், பெப்பர் கொடுத்துருக்காங்க. பெப்பர் இஸ் அ ரைட் ஆன்சர். செகண்ட் சென்டென்ஸ் இட் இஸ் பிட்டர், கசப்பாக இருக்கிறது நம்ம ஷேட் பண்ணணும். பாம் கேண்டி, பிட்டர் காட், ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. பிட்டர் காட் இஸ் அ ரைட் ஆன்சர். தேர்ட் சென்டென்ஸ் இட் இஸ் ஸ்வீட், இனிப்பாக இருக்கிறது கேட்குறாங்க. சுகர் கேன், டேமரின், நீம், சுகர் கேன் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த் சென்டென்ஸ் இட் இஸ் சோர், சோர்னா புளிப்பாக இருக்கிறது. பிஸ்கெட், கூஸ்பெரி, ஜாக் ஃப்ரூட், கூஸ்பெரி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் சென்டென்ஸ் இட் இஸ் கிறிஸ்பி, மொரமொரன்னு இருக்கிறது. சிப்ஸ், ஐஸ்கிரீம், வாட்டர்மெலான், சிப்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.15 choose and shade the correct sentence for the picture. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பிக்சர் கொடுத்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ஷேட் பண்ணணும். திஸ் இஸ் பாம் கேண்டி, இட் இஸ் ஸ்வீட் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் திஸ் இஸ் எ சில்லி, இட் இஸ் ஸ்பைசி வரணும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் நீம் லீவ்ஸ், தே ஆர் பிட்டர் வரணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ மேங்கோ, இட் இஸ் ஸ்வீட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1.16 ரைட் 2 sentences about the picture. நம்ம கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ்க்கு 2 சென்டென்ஸ் எழுதணும். சுகர் கேனுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ சுகர் கேன், இட் இஸ் ஸ்வீட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லெமன், இட் இஸ் எல்லோ இன் கலர், இல்லைனா இட் இஸ் சோர் இன் டேஸ்ட்டும் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்டர் காட், இட் இஸ் அ பிட்டர் காட், இட் இஸ் பிட்டர் இன் டேஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சால்ட், இட் இஸ் சால்ட்டி. Next 1.17 find the food items with same taste and write about them. சேம் டேஸ்ட்டாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை பேர் பண்ணி நம்ம எழுதணும்.
ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டேமரின் அண்ட் லெமன் அவங்களே கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே புளிப்பு சுவையுடையது. ஸோ டேமரின் அண்ட் லெமன் ஆர் சோர் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிட்டர் காட் அண்ட் நீம், பிட்டர் காட் அண்ட் நீம் ஆர் பிட்டர் கசப்பு சுவையுடையது. நெக்ஸ்ட்டு சுகர் கேன் அண்ட் பாம் கேண்டி ரெண்டுமே இனிப்பாக இருக்கும். ஸோ சுகர் கேன் அண்ட் பாம் கேண்டி ஆர் ஸ்வீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கிள் அண்ட் சால்ட், பிக்கிள்னா ஊறுகாய், சால்ட் வந்து உப்பு. Pickle and salt are salty. Remaining exercises will be continued in the next video, students. Thank you, teachers and students.